புலிப்பார்வை திரைப்படத்தை தடை செய் என்ற கோஷத்தோடு அப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அரங்கில் நுழைந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேள்வி கேட்க முயன்ற முற்போக்கு மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சீமான் ஆதரவாளர்களாலும் புலிப்பார்வை தயாரிப்பு குழுவினராலும் அடித்து அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இம்மாணவர்கள் கத்தி படத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தாமல் இருக்க கத்தி படக்குழுவினரிடம் பணம் கேட்டனர் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இயக்குனர் சீமான். அந்த கத்தி பட அலுவலகத்தில் போய் எங்களை போராட சொல்லி தோன்றாங்க. நாங்கள் போராடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காசு தருவீங்க? அப்படிதான் எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்தமான மாறனோட புத்தி அப்படிதானே அதிகமாக. தாக்கப்பட்ட மாணவர்கள் ராயப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் கத்தி திரைப்பட நிறுவனத்திடமிருந்து பணம் கேட்கவில்லை என்பதை சீமானின் கூற்றிற்கு பதிலாக தந்தனர் மாணவர் அமைப்பினர். அப்படி பணம் வாங்கிக்கிட்டு நாங்கள் போராடணும்னாக்கா ஏன் பணம் கொடுத்துட்டாக்கா நாங்கள் இன்றைக்கி போராட்டமே நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. அவங்க சொல்கிற மாதிரினாக்கா நாங்கள் பணம் வாங்கணும் அப்படின்னாக்கா என் பல இயக்கங்கள் இருக்குது. நாங்கள் பணம் வாங்கிட்டாக்கா நாங்கள் என்ன மொத்த இயக்கமும் நாங்கள் வந்துட்டு அமைதியாகிடுமா, இல்லை எல்லாருக்குமே நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவோமா? அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்களாம் பணம் வாங்கணும்னு ஒரு முடிவில் இருந்திருந்தோம்னாக்கா உலகத் தமிழர்கிட்டையோ மற்ற அமைப்புகள்கிட்டையோ மற்றவங்க வச்சுருக்கிற மாதிரி எண்டோவராக இருக்கட்டும், இல்லை ஒரு பல லட்ச ரூபாய்க்கு வீடாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் இருந்திருக்கலாம். நாங்கள் அப்படி விரும்பலை இருக்குது. இந்நிலையில் காயமடைந்த மாணவர்களை சந்தித்த மே 17 இயக்கத்தினர் கத்தி திரைப்படம் குறித்த தங்களது நிலைப்பாட்டையும் தெரிவித்தனர். நாங்கள் இந்த முதல்ல பற்றியான நிலைப்பாடை முதல்ல அறிவித்தோம். 2010 வந்து இலங்கை அரசாங்கம் வந்து தமிழ் திரையுலகத்தை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் பல இதை எடுத்தாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய பாலிவுட் திரைப்பட விழா தோல்வி அடைஞ்சதில் மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அவங்களுக்கு அனுபவித்தாங்க. அப்போ அவங்க உணர்ந்துக்கிட்ட விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஈழ ஆதரவு தளம் அப்படிங்கிறது திரைத்துறையும் ஒரு முக்கியமான தளமாக இருந்தது. இப்போ அதை உடைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அதில் வந்து எடுத்த முயற்சிகளில் ஒன்று வந்து ஈழத்துக்கு எதிரான திரைப்படங்களை கொண்டு வர்றது, இந்திய அளவில் கொண்டு வர்றது. ரெண்டாவது அதுக்கு எதிரான ஆட்களை, தரகு ஆட்களை, புரோக்கர்ஸை கொண்டு வர்றது. அதுதான் நம்ம சந்தோஷ் சிவன் மாதிரியான புரோக்கர்ஸ்லாம் உருவாக்கப்பட்டது. அசீன் மாதிரியான நடிகைகள் அதற்காக பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள். இது ரெண்டுமே பயனில்லதாக போனதுக்கப்புறமா மூன்றாவது வந்து அவர்களே நேரடியாக பணத்தை போட்டு முதலீடு செய்து படத்தை தயாரிப்பது. இந்த 3 முறை வந்து அவர்கள் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய இந்த மாதிரியான முதலீடுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது, எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. என்னால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பொருளாதார தடை விதித்து சட்டமன்ற தீர்மானம் இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா நாங்கள் வந்து முன்னாடி இந்த படத்தை பற்றின தகவல் வந்தப்போ நாங்கள் எங்களோட கருத்தை தான் வச்சோம். லோகநாதன் மற்றும் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.